காவேரி, விஜய் 2 பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. காவேரி அப்படியே அழுதுகிட்டே கேட்குறாங்க. "எதுக்காக நீங்க இப்படி பண்ணீங்க? எதுக்காக என்ன கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போக சொன்னீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்குறாங்க. "இங்க பாரு காவேரி, நல்லா புரிஞ்சுக்கோ. நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். ஒரே விஷயத்த தான் நீங்க எல்லாருமே பேசிட்டு இருக்கீங்க. என்னோட தப்பை நான் புரிஞ்சுக்கிட்டேன்" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "என்னது? உங்க தப்பை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. "ஆமா, தாத்தா வந்து என்கிட்ட பேசினாரு. எல்லாமே எனக்கு புரிய வச்சாரு. அதுக்கப்புறம் தான் நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். நீ தான் எனக்கு இனிமே எல்லாமே" அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அதை கேட்டோடனே காவேரி அப்படியே மனசில் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "இங்கே பாருடி, என்னை எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கியே, நான் உன்னை உண்மையாக நினச்சதுனால தானே உன்னோட பர்த்டே அன்னைக்கு நான் என்னோட காதலை சொன்னேன். அப்போ உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே தான் இருந்தாங்க. நீயும் தானே பார்த்த. அன்றைக்கி நைட்லேருந்தே நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம். இதெல்லாம் உனக்கு ஏன்டி புரியல?" அப்போ தாத்தா சொன்னார், "இங்கே பாரு, நீ வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்திருக்க. இதனால் காவேரி மனசு ரொம்ப கஷ்டப்படும்" அப்படின்னு தாத்தா சொன்னார். அப்போ நான் என்ன தெரியுமா சொன்னேன்? என்னோட காவேரி என்னை விட்டு கொடுக்க மாட்டா, எந்த காரணத்தை கொண்டும் என் மேலே சந்தேகப்பட மாட்டா அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் நீ அப்படியா இருந்த அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. "என்னென்ன பேசிகிட்டு இருந்த?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாரு. "இங்கே பாருங்கள், நல்லா தெரிஞ்சுக்கங்க. நான் தான் வெண்ணிலாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் என்ன நடந்தது? நீங்கள் வெண்ணிலா மேலே எவ்வளோ அக்கறைப்பட்டீங்க, எப்படி பார்த்தீங்க, அவ்வளோ ஒரு பாசமாக கையை பிடிச்சிக்கிட்டு எப்படிலாம் பேசுனீங்க" அப்படின்னு காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. "இங்கே பாரடி, நான் நடந்துக்கிறது எல்லாமே சாதாரணமாக தான் நடந்துக்கிட்டேன். ஆனால் அது எல்லாமே உனக்கு தப்பாக தெரியுது" அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. "என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க? ஒரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்டியிருக்கீங்க. நான் எப்படி அது எல்லாமே சாதாரணமாக ஏற்றுக்க முடியும்? நான் ஒரு பொண்டாட்டின்ற எண்ணமே உங்களுக்குள்ளே இருக்காதா? நீங்கள் சொல்லலாம் உங்களோட காதலி ஓகே, ஆனால் என்னால் அப்படி பார்க்கவே முடியாது. ஒரு நாளும் நான் நரகத்தை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? நான் போய் தனியாக அழுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. "ஆமாம், இதெல்லாம் கரெக்டாக தான் பேசுகிறீங்க. நீங்கள் வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனீங்களே, அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணலை" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. "ஏய், என்னடி சொல்கிற? உனக்கு நான் ஃபோனெல்லாம் பண்ணேன். ஏன் நிவின்க்கு கூட தெரியுமே" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. "அப்போது இந்த ராகினி ஏதாவது பண்ணியிருப்பாளா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படி மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க. "இங்கே பாருடி, நல்லா தெரிஞ்சுக்கோ. உன்னை தவிர என் மனசில் யாருமே கிடையாது, எதுவுமே இல்லை" அப்படின்னு சொல்கிறாரு. "சரி, வெண்ணிலா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. "உனக்கு இப்போ என்ன பிரச்சனை? வெண்ணிலாவை பற்றி மட்டும்தான் நீ யோசிச்சுட்ருக்கியா? நல்லா தெரிஞ்சுக்கோ நான் என்ன முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு. வெண்ணிலாவுக்கு ஃபுல்லாக க்யூர் ஆகிட்டோன்னே அவங்களோட சொந்தக்காரங்க அங்கே இருக்காங்க. நான் விசாரிக்க சொல்லியிருக்கேன். அங்கே நான் அனுப்பி வச்சிருவேன்" அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அதை கேட்டோடனே காவேரி ரொம்ப ஒரு மாதிரி அப்படி சந்தோஷப்படுறாங்க. "நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. "ஆமாம், நான் சொல்கிறதெல்லாம் உண்மை. நான் உன் கூட வாழ ஆரம்பிச்சிட்டேன். நீ தான் இனிமேல் எனக்கு எல்லாமே. யார் வந்தாலும் அதை மாற்றவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. கண்டிப்பாக நான் வெண்ணிலாவை அனுப்பி வச்சிருவேன்" அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அதை கேட்டோடனே காவேரி அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "சரி, நீங்கள் சொன்னபடியே நான் வரேன். எதுக்காக கான்ட்ராக்ட் முடிஞ்சிட்டோடனே நீ எல்லாத்தையும் உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிக்கோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக என்னை கூட்டிகிட்டு போனீங்க? அப்போ தானே எங்கள் அம்மா வந்தாங்க" அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. "என்னடி பேசிகிட்ருக்க? என்ன பேசிகிட்ருக்க? உனக்கு ஒன்று தெரியுமா? நம்மளோட ஃபஸ்ட்டு வெட்டிங் டே அதை கொடைக்கானலில் கொண்டாடணும். அதுவும் உங்கள் வீட்டில் கொண்டாடணும்னு நான் நினச்சேன். அதை யாருக்கிட்டையுமே சொல்லாமல் உன்னை கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு தான் உன்னோட ட்ரெஸ் எல்லாமே நான் பேக் பண்ண சொன்னேன்" அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷப்படுறாங்க காவேரி. "நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ மட்டும்தான் என் மனசில் இருக்க. ஆமாம், அன்றைக்கி நீங்கள் டிவோர்ஸில் வந்து சைன் வாங்கினீங்களே லாயரை வச்சு, அது எதுக்காக அந்த பேப்பர்லாம் சைன் வாங்கினீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. "அதுவா, எதுக்கும் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கோ, நான் ஒரு நல்ல ஒரு போஸ்டிங் உனக்கு கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் அந்த சைன்லாம் வாங்கினேன். நீ தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்ட" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. "என்னங்க, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? எதையுமே சொல்லாமல் பண்ணியிருக்கீங்க. எல்லாமே விளையாட்டாக பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. "இங்கே பாருடி, நல்லா புரிஞ்சுக்கோ. நீ தான் இனிமேல் எனக்கு எல்லாமே நான் சொல்லிட்டேன். தயவு செய்து புரிஞ்சுக்கோ. இஷ்டத்துக்கு பேசாத" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. "இங்கே பாருங்கள், நான் எத்தனை நாள் திரும்ப அழுதுருப்பேன். உங்கள் தோளில் சாஞ்சு அழணும், உங்ககிட்ட அழணும், உங்ககிட்ட சொல்லணும். என்னால் முடியலங்க, தாங்க முடியலங்க" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழறாங்க. அப்படியே கிட்ட விஜய் வராரு. அப்படியே தோளில் சாஞ்சிக்கிறாங்க. சாஞ்சிட்டு அப்படியே பயங்கரமாக அழறாங்க. "அழாத" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விஜய் வந்துட்டு தலையை அப்படி தடவி விடுறாரு. அதே மாதிரி காவேரியோட கன்னத்தை பிடிச்சிட்டு அப்படியே ரொமான்ஸ் பண்ணுறாரு. "இங்கே பாருடி, நீ தாண்டி எனக்கு எல்லாமே, சரியா? நான் நடந்த எல்லாத்தையுமே மன்னிச்சிடு. நீயும் நானும் சேர்ந்து வாழணும்" அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாமே காவேரி அப்படியே கேட்டுட்ருக்காங்க. "இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை தானே?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. "ஆமாம், உங்கள் அம்மாவோட குணத்தை வந்து சரி பண்ணவே முடியலையே. உங்கள் அம்மாவுக்கு என் மேலே இருக்க கோவம் குறையவே மாட்டுது" அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. "அது எப்படி குறையும்? நீங்கள் போட்ட கான்ட்ராக்ட் அவங்கள எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிகிட்ருக்காங்க.
வீட்டில் காவேரியோட அம்மா அப்படியே டென்ஷனாக கேட்டுன்னு இருக்காங்க. என்ன இது, அவள் போய் இவ்வளோ நேரம் ஆகுது இன்னும் கூட வரவே இல்லை அப்படின்னு சாரதா அப்படியே கோவமாக கத்துறாங்க. ஏண்டி கத்திட்டு இருக்க, நீ தானே சொன்ன அவள் போனால் போகட்டும்னு சொல்லிட்டு. போகட்டும், வீட்டுக்காரோட அவள் சேர்ந்து அவள் போகட்டும், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. போகட்டும், எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அப்படியே கோவமாக பேசுகிறாங்க. அம்மா ஏம்மா நீ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்க, கண்டிப்பாக காவேரி அப்படி செய்கிற பொண்ணே கிடையாது, உன்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கா, நீ எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, கோவத்தில் நீ என்ன பேசுகிற உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா அப்படியே கோவமாக திட்டுறாங்க. எல்லாம் என்ன தான் திட்டுங்க அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. ஆமாம் நீ எதுக்கு சத்தியெல்லாம் வாங்குற, இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. ஆமாம் பெத்த பிள்ளைங்களோட கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், அதனால தான் நான் சத்தியம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அப்படியே கோவமாக பேசுகிறாங்க. இங்கே பாருடி, மாவு ஊற வச்சியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மா நான் அரிசியெல்லாம் ஊற வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. சரி நானே போய் ஊற வைக்கிறேன், நீ வீட்டை பெருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அப்படியே பயங்கர கோவமாக போகிறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, இவையாண்டி இப்படி கோவப்படுறா, ஐயோ உங்கள் 2 பேரும் சேர்ந்து இவள் வாழவே விட மாட்டா போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் பேசுறது மட்டும் அம்மாவோட காதில் விழுந்தது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா அப்படியே கோவமாக பேசுகிறாங்க. அப்படியே பாட்டி யோசிச்சுட்டே இருக்காங்க. எப்படி அது காவேரி விஜய் 2 பேரும் சேர்ந்து வாழணும், அவங்கள பிரிச்சிடவே கூடாது, இவையே எப்படி பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே, 2 பேரும் புருஷன் முன்னாடி 2 பேரும் சேர்ந்து பேசினா கூட எதுக்கு இவ்வளோ நேரம் பேசுகிறாங்கன்னு கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருடி, உன்னை பற்றி நிறைய ஆசை கனவு எல்லாமே எனக்குள்ளே இருக்குது, அதெல்லாம் நான் நடத்தணும்னு சொல்லிட்டு தான் உன்னை கொடைக்கானலுக்கு கூப்பிட்டேன், உனக்கு நல்ல பதவி தரணும்னு நினச்சேன், உனக்கு எப்போவுமே நீ தான் என் மனசில் இருப்ப சரியா, நீ தேவையில்லாத வெண்ணிலாவை பற்றி யோசித்து குழப்பிக்காத, தயவு செய்து குழப்பிக்காத, நான் வெண்ணிலாவை கண்டிப்பாக சரியானவனே கொண்டு போய் விட்டுருவேன், நீ எதையுமே யோசிக்காத சரியா, உங்கள் அம்மாவோட மனசு மாறினோடனே நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன், கண்டிப்பாக மறுபடியும் ஒரு வாட்டி கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு விஜய் சொல்கிறார். அப்படியே காவேரி பார்க்குறாங்க, பார்த்துட்டு எதுவுமே பேசவே இல்லை, அப்படியே அழுதுகிட்டே அங்கேருந்து போகிறாங்க. மாமி இப்படி ஓடி வராங்க, ஓடி வந்து கேட்குறாங்க, என்ன பேசிகிட்டு இருந்தீங்க இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மாமி சொல்கிறாங்க. அதுவா மாமி ஒன்றும் இல்லை, நான் சும்மா திட்டிட்டு போகிறேன் அந்த அப்பளத்துக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறார். அப்பா அப்பளத்துக்காகவா, குடும்பமே வந்து இப்படி திட்டுது, அவங்க அம்மா வந்து திட்டிட்டு போகிறாங்க, காவேரி வந்து திட்டிட்டு போகிறா, ஆமாம் வரும்போது அவ்வளோ கோபமாக வந்தால் போகும்போது அப்படியே சோகமாக போகிறா அப்படின்னு சொல்லிட்டு மாமி கேட்குறாங்க. அதுவா மாமி ஒன்றும் இல்லை, நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன்னு சொன்னேன், அதான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறார். இங்கே பாரு விஜய், நீ டென்ஷன் ஆகாத, உங்கள் குடும்பமே வந்து உன்னை திட்டினா என்னை கூப்பிடு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமி சொல்கிறாங்க. சரி மாமி, நீங்கள் தான் எனக்கு இருக்கீங்களா சப்போர்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. கண்டிப்பாக நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க மாமி. ஐயோ காவேரி இந்த அளவுக்கு மனசு உடஞ்சிருக்காளா பாவம், அவள் சொல்லும் போது ரொம்ப வருத்தமாக இருக்கே, என் மேலே இவ்வளோ காதில் வச்சுருக்கா, இது எனக்கு புரியாமல் போயிடுச்சு, ரொம்ப கான்ட்ராக்ட் என்ற பேரில் ரொம்ப கஷ்டத்தை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே ஃபீல் பண்ணுறாரு. சரி தாத்தாவை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. தாத்தா வீட்டில் இருக்கார். வா விஜய் வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்றாரு. கூப்பிட்டோடனே ரொம்ப சந்தோஷப்பட்டார். என்ன விஜய் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தாத்தா நான் நல்லா தான் இருக்கேன், அம்மா காவேரி எல்லாம் அவங்க அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. சரி போன காரியம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இங்கே பாருங்கள் தாத்தா, நான் காவேரியை புதுசாக லவ் பண்ண போகிறேன், புதுசாக வந்து அவங்க வீட்டில் பொண்ணு கேட்க போகிறேன், கல்யாணம் பண்ணிட்டு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. இது என்ன இது இப்படிலாம் யோசிச்சுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. ஆமாம் தாத்தா, அவங்க அம்மா ரொம்ப கோவப்படுறாங்க, என்னை காவேரியோட பேசவே விட மாட்டுறாங்க, ரொம்ப எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்து திட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. ஆமாப்பா, அவங்களுக்கும் கோவம் இருக்க தானே செய்யும், நீ பண்ண தப்பு அப்படி கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணிட்டேன், அதனால் அவங்க கோவத்தை அப்படி காட்டாங்க, நீ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காது அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. இல்லை தாத்தா இல்லை, அதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கல, ஆனால் இப்போ நான் காவேரி புதுசாக லவ் பண்ணிகிட்ருக்கேன், அதுக்கு எனக்கு நிறைய டைம் தேவைப்படுது, அதனால தான் நான் அங்கேயே வீடு வாடகை எடுத்துகிட்டு அங்கேயே இருக்கேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இங்கே பாருப்பா, நீ எங்கே வேணா இரு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அப்பப்போ தாத்தா வந்து பார்த்துட்டு போ, ஆனால் காவேரியை மட்டும் விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. அது எப்படி தாத்தா விட்டுருவேன், என்னோட பொண்டாட்டியை நான் விட்டுருவேன், நான் கண்டிப்பாக விட மாட்டேன், எல்லாமே சூப்பராக நடக்க போகுது, லவ் பண்ணி வீட்டில் ஒத்துக்க வச்சு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி எல்லாமே கலக்க போகிறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. பண்ணு என்ன நினைக்கிறியோ அதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக தாத்தா சொல்லிகிட்ருக்காரு. விஜய் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக சொல்லிகிட்ருக்காரு. அது அப்படியே ராகினி எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே கோவமாக வருது. என்ன இங்கே நடக்குது, ஐயோ கடவுளே, இவளை எப்படியாவது ஒரு வழியாக அனுப்பி வச்சா இவன் போயிட்டு அந்த காவேரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உருகி லவ் பண்ண போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக வருது ராகினிக்கு. இதை முதல்ல ஃபோன் பண்ணி அப்பாவுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்காங்க. பாட்டி வராங்க, வந்தவொடனே பார்க்குறாங்க. விஜய் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. பாட்டி நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்கள் உடம்புலாம் எப்படி இருக்குது அப்படின்னு விஜய் கேட்குறாரு. நல்லா இருக்கேன்ப்பா, எனக்கு என்ன ஒரு குறையும் இல்லை, தாத்தா என்ன நல்லா பார்த்துக்கிறாரு அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. தாத்தாலாம் நல்லா தான் பார்த்துப்பாரு, இருந்தாலும் நான் தான் அடிக்கடிக்கு வர முடியல, நான் வந்து அப்பப்போ பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. என்ன காவேரி சீக்கிரம் வந்துருவாளா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. கண்டிப்பாக வந்துருவா, என் பொண்டாட்டியாக தான் வீட்டுக்கு வருவா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அது போதும்ப்பா,
நீங்கள் 2 பேரும் சேர்ந்து நல்லா இருக்கணும். காவேரி தங்கமான பொண்ணு. கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு நீ கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. அதெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுவோம் பாட்டி, நீங்கள் கவலையே படாதீங்க. என்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டா அதை நான் கரெக்டாக செய்வேன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு பாட்டிக்கிட்ட சொல்கிறாரு. அதெல்லாம் நீ செஞ்சிடுவேன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் சீக்கிரமாக பண்ணுப்பா, உன்னை பிரிஞ்சு ரொம்ப நாள் இருக்க முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. சீக்கிரமாக காவேரி கூட்டிகிட்டு வந்துடுறேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போகிறாரு.